بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இறை தூதர்கள் தங்களுடைய சமுதாயத்திடத்தில் என்னென்ன கேள்விகளை சந்தித்தார்கள் என்பதை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அப்படி சந்தித்த முக்கியமான கேள்விகளிலே, பிரச்சனைகளிலே ஒன்று, அந்த இறை தூதர்களை பார்த்து அந்த மக்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் அவர்களை பார்த்து சொன்னதை குர்ஆனிலே ஹூத் என்ற அத்தியாயத்தில் தெரிவிக்கின்றார். ஃபகாலல் மலவுல்லதீன கஃபரு மின் கௌமிஹி, அவருடைய சமுதாயத்தில் உள்ள பிரமுகர்கள் கூறினார்கள், மா நராக்க இல்லா பஷரம் மிஸ்லனா, நீங்க எங்களை போன்ற மனிதர் தான், இறை தூதர் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு பெரிதாக நாங்கள் எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடியவில்லை. இதை நாம் ஏற்கனவே விளக்கி இருக்கின்றோம். அடுத்து அவர்கள் ஒன்றை சொல்கின்றார்கள், ஒமா நரா கத்தபாக்க இல்லல்லதீனஹும் அராதிலுனா பாதியர் ரை, உங்களை யார் பின்பற்றி இருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கும்போது ரொம்பவும் தாழ்ந்தவர்கள், சிந்தனை குறைந்தவர்கள், வாழ்க்கையில ரொம்பவும் கீழ்த்தட்டில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள்தான் உங்களை பின்பற்றுகின்றார்கள் என்று அவர்கள் அந்த இறை தூதரை பார்த்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள். ஒமா நரா அலைக்கும் அலைனா மின் ஃபதல், எங்களை விட உங்களுக்கு எந்த விதமான ஒரு சிறப்பு தகுதியும் இருப்பதாக நாங்கள் பார்க்கவில்லை. பல் நதுன்னுக்கும் காதிபீன், நீங்கள் பொய் சொல்லக்கூடியவர்கள் என்றே நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்யும் போது அவர்கள் வைத்த முக்கியமான, அவர்களிடத்தில் அந்த சமுதாயம் வைத்த முக்கியமான வாதம், உங்களை பின்பற்றக்கூடிய ஆட்கள் இந்த ஊர்ல உள்ள விஐபிகள் கிடையாது, சிந்தனையாளர்கள் கிடையாது, சும்மா சாதாரணமான அடித்தட்டு மக்கள் தான் உங்களை பின்பற்றுகின்றார்கள், சிந்தனை குறை உள்ளவர்கள் என்ற வாதத்தை வைக்கின்றார்கள். எவ்வளவு பொருத்தமான ஒரு விஷயம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் தௌஹீது பிரச்சாரத்தை செய்கின்றோம். இந்த தௌஹீது பிரச்சாரத்தை ஏற்ற மக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் என்று யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வசதி குறைவானவர்கள் தான். பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் இதில் வரமாட்டார்கள். ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள், பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த கருத்தை ஏற்கின்றார்கள். அப்படியே இன்றைக்கு அதனுடைய பிரதிபலிப்பை நாம பார்க்கிறோம். செல்வந்தர்கள்லாம் உங்கள்கிட்ட கிடையாது. இன்றைக்கு நமது ஊர்லயே நீங்க எடுத்து பாருங்க, பெரும் பெரும் செல்வந்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், விஐபிக்கள் எனப்படக்கூடியவர்கள், அவர்கள்லாம் இந்த கருத்தில் இருக்கிறாங்க. இந்த கருத்தை ஏற்கிறாங்களா? கிடையாது. அவங்க பார்க்கறாங்க, எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க, பெரிய ஆட்களே இங்கு கிடையாது, அதனால இது சரியான கருத்து இல்லை என்ற முடிவில் அவங்க இருக்கிறாங்க. இதை நாம கண்கூடாக இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பள்ளியில நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1-2 வயதானவர்கள், பெரியவர்களை தான் நீங்க பார்க்க முடியும், வயதில் மூத்தவர்கள் என்று. இது எல்லாமே இந்த இடத்திலேயே பார்த்துக் கொள்ளலாமே. இதே போலதான் எல்லா இடத்திலையும் இளைஞர்கள் தான், பெரிய ஆட்கள் எல்லாம் வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? வந்தா சமுதாயம் ஒரு மாதிரியாக கணக்கு போடும். இன்றைக்கும் சில பெரியவர்கள் நம்மை பார்த்து சொல்றாங்க, நான் நம்ம பள்ளிக்கு வரலாம் தான் நினைக்கிறேன், ஆனா என்னையும் நஜாத்துன்னு முத்திர குத்திருவாங்களோ. ஏப்பா, நஜாத்துனா என்ன? கொலைகாரனா, கொள்ளக்காரனா, திருடுறவனா, அடுத்தவனுடைய சொத்தை பறிக்கக்கூடியவனா, பெண் பித்தனா? கிடையாது. மக்கள் எப்படி விளங்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க.
இங்க வந்தா என்னையும் நஜாத்துன்னு சொல்லிடுவாங்களே, சொன்னா என்ன, இதனால நீங்க அசத்தியத்திலே இருக்க போறீங்களா, நரகத்திற்கு போக போறீங்களா, அந்த அந்தஸ்து அவங்க பாக்குறாங்க. இந்த ஆலிம்சா இருக்காரு, இந்த ஆலிம்சா இருக்காரு, பேர்கள்லாம் நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அந்த ஆலிம்சா இருக்காங்க, அந்த வியாபாரி வந்துட்டாரு, அந்த பணக்காரர் வந்துட்டாரு, இந்த பணக்காரர் வந்துட்டாரு. நமக்கு நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒரு பணக்காரரும் கிடையாது. அல்லாஹ் தான் நமக்கு படி அளந்து கொண்டிருக்கின்றான். ஆனா இறைவனுடைய அருளால் நாம மற்றவர்களை விட ஒன்றும் குறைந்தவர்களாக ஆகிவிடவில்லை. எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கு தௌஹீத் ஜமாஅத் இடஒதுக்கீட்டு பிரச்சனையை கையில எடுத்தது, கோடிக்கணக்கான ரூபாயை செலவழிச்சிருக்கிறோம். ஒன்றும் அல்லாஹ் தஆலா குறை வைக்கல. நாம் அங்கே இந்த கருத்தை எதற்கு அலசுகின்றோம் என்றால், இது சத்தியத்திற்கு குறுக்கே வந்து நிற்கக்கூடாது. அப்படி குறுக்கே வந்து நின்றது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது சொன்னாங்க, உங்களை பின்பற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பாட்டாளி வர்க்கம் தான், நாங்க எப்படி இந்த கருத்துல இணைவது, இந்த சத்தியத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது, நமது ஊரிலையும் மற்ற தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அப்போதிலிருந்து இதுவரைக்கும் பெரிய பணக்காரர்கள் என்று யாரும் கிடையாது. 1-2 பணக்காரர்கள் இப்போதான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா, வந்தால் நமக்கு ஏதாவது பொருளாதார அடிப்படையில, வியாபார அடிப்படையில எதுவும் பிரச்சனை ஏற்பட்டுருமோ அப்படின்னு பயப்படுவாங்க, அந்தஸ்து குறைஞ்சிருமோ என்று பயப்படுவாங்க. ஆனா இது போக போக கொஞ்ச காலம் கழிச்சு போன உடனே அந்த பணக்காரர்கள்லாம் ஒரு காலகட்டம் வந்து சொல்லுவாங்க, நான் அப்பவுமே தௌஹீதுங்க அப்படிம்பாங்க. நானும் சில ஒரு பிரச்சனைகளுக்காக கொஞ்சம் ஒதுங்கி இருந்துகிட்டேனே தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமும் வரும். அதெல்லாம் இல்லாம போவது கிடையாது. ஏன்னா இது இறைவனுடைய அருளால் இந்த தௌஹீதினுடைய வளர்ச்சி, அதனுடைய உச்சம் ஒட்டுமொத்த ஊரையும் கையில எடுத்துரும். அதான் நம்முடைய பிரச்சாரத்தை கண்டு பயப்படுறாங்க, அலறாங்க. பொதுக்கூட்டம் போடுறதுக்கு அனுமதிக்காதீங்க, தடை போடுங்க, குழப்பம் ஏற்படுத்திடுவான். நம்மளை பற்றி எப்படி எப்படி எல்லாம் காவல்துறையில சொன்னா காவல்துறையில எடுக்குமோ, இவங்க பயங்கரவாதிங்க. இந்த பொட்டல்புதூர் இந்த மாதிரியான கிராமங்கள்லாம் இவங்க பயங்கரவாதி, இவங்க குண்டு வச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ் என்னடா இது ரொம்ப பயங்கரமான ஆட்களும், அப்புறம் பார்த்தா தெரியுது இவன மாதிரி அப்புறாணி யாருமே கிடையாது பாக்குறாங்க. அப்ப நாம் அங்க என்ன பார்க்கின்றோம் என்றால், இந்த கருத்து மக்களுக்கு மத்தியில போய் சேர விடாமல் தடுப்பதற்கு இப்படிப்பட்ட இந்த வாதங்கள்லாம் வைக்கிறாங்க. ரொம்ப சிந்தனை குறைவான ஆட்கள் தான் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இப்போ இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, விரட்டி விடுங்க இவங்களை. யார? இதே போல ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்படுது, நம்ம பின்னால பார்ப்போம். என்ன சொல்றாங்க தெரியுமா, இவங்களை வச்சுக்கிட்டு இருந்தா உங்க கருத்தை நாங்க ஏற்க முடியாது. ஆனா அந்த மக்கள் தான் முதல்ல தௌஹீதை ஏற்றுக்கிறாங்க. அவங்கள இந்த பணக்கார வர்க்கம், பெரிய செல்வந்த வர்க்கம், செல்வாக்கு மிக்கவர்கள், அவங்க எல்லாம் துரத்தி விடுங்க என்று சொல்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, காலு அனுமினு லக்க வத்தபாக்கல் அர்தலுன், உங்களை நாங்க பின்பற்ற முடியுமா? எல்லாம் பாட்டாளி வர்க்கங்கள், அற்பங்கள் உங்களை பின்பற்றி இருக்கிறாங்க. கொஞ்சம் சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவங்க யாராவது பின்பற்றி இருக்காங்களா? அப்ப இந்த மாதிரியான சாதி ஜனங்கள்லாம் உங்களுடைய இந்த கருத்தை ஏற்றிருக்கும் பொழுது நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அதுக்குதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இன் ஹிசாபுகும் இல்லா அலா ரப்பி லவ் தஷ்குரூன், அவர்களுடைய விசாரணை இறைவனிடத்துல தான் இருக்குது. அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்தாங்க? வேற உலக நோக்கத்துக்கு வந்திருக்காங்களா அல்லது இந்த சத்திய கருத்தை ஏற்று வந்திருக்கிறாங்களா? நம்ம ஆரம்பத்திலேயே பல பேர்கள் நானும் தௌஹீதுக்கு வந்தாரேன், ரொம்ப காலம் சுத்திக்கிட்டே இருப்பான், மெதுவா ஒரு விசா ஒண்ணு எடுங்கல, இப்படி ஒரு கூட்டம் விசா இல்ல நான் போயிடுறேன்னு போயிட்டானுங்க. அப்படிலாம் பார்த்திருக்கோம். பல பேர்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகள்ல வந்திருக்கிறாங்க. அப்ப இது மாதிரியான எதிர்பார்ப்புல எதுவும் வந்திருக்கிறாங்களா எனக்கு தெரியாது. அவங்கள நான் துரத்த மாட்டேன். ஒமான பிதாரிதில் முஃமினீன், இந்த மூமின்களை விரட்டி அடிக்க மாட்டேன், நீங்க போங்க. அவங்க தானே முதல்ல சத்தியத்தை ஏற்றிருக்கிறாங்க. அவங்க இந்த வெறுமன்னு இருக்கக்கூடியவர்கள், ஏழை மக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அந்த செல்வத்தை பத்தியோ அதை பத்தி எந்த கவலையும் இருக்காது. உண்மை தெரிஞ்ச உடனே அப்படியே சேர்ந்துருவாங்க. அதான் யதார்த்தம். இதை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்படித்தான் நடந்திருக்கின்றது. பாருங்க, மிக தெளிவான முறையில
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய சொல்லை கேட்டு வமா அன பிதாரிதில் முஃமினீன், இந்த மூமின்களை நான் விரட்டி அடிக்க மாட்டேன். அன இல்லா நதீர் முபின், என்னுடைய வேலை எச்சரிக்கை செய்யறது, அந்த எச்சரிக்கையை தெளிவான முறையில் சொல்றது, அதான். அதை தவிர்த்து வேற எந்த வேலையும் எனக்கு கிடையாது. இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில இந்த விவாதத்தை, இது போன்ற கேள்வி கணைகளை சந்திக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை துரத்தி விடல. அதற்கடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்றாங்க, யா கௌமி அரஐதும் இன் குன்து அலா பையினத்தின் மிர் ரப்பி, நான் இறைவனுடைய சரியான பாதையில இருந்து, வாதானி ரஹ்மத்தன் மின் இந்திகி, அவன் எனக்கு நல்ல ஒரு அருட்கொடையை வழங்கி, உம்மியத்த அலைக்கும், அது உங்களுக்கு தெரியாமல் போய், அந்த சத்தியமே உங்களுக்கு விளங்காம போய் அதை நீங்கள் வெறுத்து கொண்டிருக்கும் போது, அனுல்சிமுக்கு மூகா அன்தும் லஹா காரியும், அந்த சத்தியமே உங்களுக்கு வெறுப்பா தெரியுது. அப்படி இருக்கும்போது அந்த சத்தியத்தை நான் திணிக்க முடியுமா? முடியாது. நீங்க வழிகேட்டில் போறாங்க, போய்க்கங்க, நான் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கும் பாருங்க, சில பணக்காரர்கள் சில தெருக்கள்ல நாம தௌஹீத் மீட்டிங் போடும்போது எதிர்த்து நிக்கிறாங்க. எல்லாம் அந்த பணக்கார கூட்டம், இவங்க மீட்டிங் போடக்கூடாது, போட்டா என்ன? அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த நாட்டில் உள்ள சில ஜனநாயக உரிமை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அடிப்படையில் கருத்து சுதந்திரம், அதை பயன்படுத்தி நாம தெருக்கள்ல இன்றைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மற்ற எல்லா தெருக்களையும் விட சில பணக்காரர்கள் இருக்கக்கூடிய சில முக்கியமான தெருக்கள், அந்த தெருக்கள்ல சத்தியத்தை நாம சொல்ல போகும்போது கடுமையா இருக்கிறாங்க. கூட்டத்தை கேட்காதீங்க, இப்படித்தான் இருக்கும். ஏன் இவங்களுக்கு இது என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து பார்த்த வரலாறு. அவன் எதிர்க்காம ஊமையாக இருந்தால்தான் நாம ஆச்சரியப்படணும். எதிர்க்கணும், எதிர்த்துதான். அதே சந்தர்ப்பத்தில் அந்த கருத்து சொல்றாங்கன்னு வைங்க, அதை கேட்டுக்கிறோம். கபூர்ல கீழே விழுறது, கபூர்ல போய் விழுறது, சாஸ்தாங்கம் செய்யறது, பெரியவர்களுடைய காலில் போய் விழுறது, அதெல்லாம் ஜீரணிச்சுக்கிறோம், அதை ஆதரிப்பான். அது அந்த கூட்டம் எத்தனை கூட்டம் நடந்தாலும் சரிதான், அதுக்கு நல்ல சோறாக்கி போடுவான், சமைச்சு போடுவான், நேர்ச்சை கொடுப்பான், ஒரு சங்கடமும் இருக்காது. இந்த மாதிரியான ஆட்கள் கூட்டம் நடத்துறது. ஆனா நாம நடத்துறதுக்கு பெரும் பெரும் எதிர்ப்புகளை சந்தித்தாக வேண்டும். இது எங்க? அவர்களுடைய காலத்தில் இருந்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்தே இருக்கிறது. இன்றைக்கு நீங்க தமிழகத்தில் சில கைலிகளுடைய வியாபாரிகள் இருக்கிறாங்களே, பெரிய கைலிகள் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள், பேரை சொல்லல, இதுல டிவில எடுத்துட்டு இருக்கிறதுனால அந்தந்த பணக்காரர்களா நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய செய்தி கீழே போய் தான் கிடக்குறான், காலடியிலேயே கிடக்குறான். அவனுக்கு நிம்மதி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவன் செய்தான், இவன் செய்யுன்னு சொல்லிட்டு போயிட்டு இவன்கிட்ட போய் என்ன செய்றாங்க, நிக்கிறாங்க. அவன் ஏதோ நிம்மதியை கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்குது ஊர்ல உள்ள பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனைகளை அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஹார்ட் அட்டாக் இருக்குது, சுகர் இருக்குது, எல்லா விதமான நோய்களும் இருக்குது. அவன் குடும்பத்திலேயே ஆம்பளை பிள்ளை இல்ல, அதுக்காண்டி தவம் கிடத்துக்கிட்டு இருக்கிறான். ஆம்பளை பிள்ளை கிடையாது ஊருக்கெல்லாம். இவன் என்ன ஆம்பளை பிள்ளைக்கு எங்கட வாங்க, நான் மந்திரிச்சு தரங்கிறான். இவன் தன்னுடைய வீட்டுல ஆம்பளை பிள்ளைய பார்க்க முடியல. அப்படி நிதர்சனமா பல அந்த பெரிய முறிது கொடுக்கறோம் சொல்றாங்களே, அந்த குடும்பத்தில் அப்படியே பார்க்கிறோம். அதனால இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து, யார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்த காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய உண்மை. அடுத்து பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில, இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில அவங்க சந்திச்சது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலையும் இப்படித்தான் நடக்கின்றது. என்ன நடக்குது சொல்றாங்க, ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அவங்க ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் என்று பார்க்கின்ற போது, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரொம்ப ஏழையான ஒரு நபி தோழர். அதற்கு அடுத்து பிலால், அவர் என்ன செல்வந்தரா, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சேர்ந்து இருக்கிறாங்க. இத மாதிரி ரொம்ப ஹப்பாபு, ரொம்ப பாட்டாளி வர்க்கம், அடுத்தவர் இடத்துல போய் வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய மக்கள் தான் இவங்க தான் ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்க சில சமயங்கள்ல அந்த விஐபிக்கள் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, உத்ருது ஹாவுலாயி,
உத்துருது ஹாவுலாயி, இவர்களை துரத்தி அடிங்கள். வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. லா எஜித்தறிவுன அலைனா, ஏன்னா அப்படியே அடிமையாக அப்படியே பார்த்து பழக்கப்பட்டான், அடிமையாக பார்த்து பழக்கப்பட்டான். அப்படி பழக்கப்பட்ட ஆட்கள் என்ன இது, இவங்க எங்களோடு சேர்ந்திருக்கிறதா, நாங்க வரும்போது அவங்க பக்கத்தில் இருக்க கூடாது, இப்படி ரசூலுல்லாஹ்ட்ட நிபந்தனை போடுறாங்க. அப்படி நிபந்தனை போட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரிதானே, அந்த விஐபிக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்க ஏழையாக இருக்கிறாங்க, பணக்காரனாக இருக்கிறாங்க, பணக்காரருடைய தயவு வேணும் என்ற பார்வை பார்க்கல. என்ன பார்வை பார்க்கறாங்கன்னா, இந்த ஏழைகள் இருக்கிறது இவங்களுக்கு இடைஞ்சலா இருந்து அவங்க சத்தியத்தை ஏற்காமல் போய்விட்டால் என்ன ஆகுறது, அதனால நாம இந்த விஐபிக்கள் வரும்போது இந்த பாட்டாளி வர்க்கத்தை கொஞ்சம் வராம நீங்க இருந்துக்கப்பா, அவங்க வரும்போது நீங்க கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கங்க அப்படின்னு சொன்னா என்ன என்று நினைக்கின்றார்கள். அவங்களுடைய உள்ளத்திலையும் அப்படி வந்துருச்சு. வந்த உடனே ரப்புல் ஆலமீன் உடனே என்ன செய்யறானா, வசனத்தை அருள்கின்றான். எப்படி, வல்ல அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல தெளிவாக சொல்கின்றான், வலா தத்ருதுல்லதீன யதுவுன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் தங்களுடைய இறைவனை நினைத்து பிரார்த்திக்கின்றார்களே அவர்களை நீங்கள் விரட்டிவிடக் கூடாது. அடிக்கலாம் பாருங்க, யுரீதுன வஜ்ஹா, அவர்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி வந்திருக்கின்றார்கள். நீங்க நினைக்கிறது இந்த பணக்காரர்கள் இஸ்லாத்திற்கு வந்துட மாட்டாங்களான்னு தான் நினைக்கிறீங்க, அது உங்களுக்கு தேவையில்லை. வந்திருக்கிறான அவனை பாரு, அவங்க அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுப்பீங்களா? இவன் ஏதோ வரப்போறான்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுப்பீங்களா? யாருக்கு நீங்க மதிப்பு கொடுக்க போறீங்க? மா அலைக மின் ஹிசாபிஹிம் மின் ஷைன் வ மா மின் ஹிசாபிக அலைஹிம் மின் ஷை. தெளிவா அடிக்கிறான். இவர்களுடைய கணக்கு வழக்கு உங்கள்கிட்ட இல்ல, உங்களுடைய கணக்கு வழக்கு அவர்கள்ட்ட கிடையாது. தத்ருதகும் அப்படின்னா நீங்க அவர்கள் விரட்டி விடலாம். இவங்களுக்கு நீங்க படி அளக்குறீங்களா? சத்தியத்திற்காக வந்திருக்காங்கயா, அவங்களை எப்படி துரத்தி அடிக்கலாம்? துரத்தி அடிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு தத்ருதகும், அவர்களை நீங்கள் ஒருபோதும் அவங்களுடைய விசாரணை உங்கள்கிட்ட கிடையாது, உங்களுடைய விசாரணை கணக்கு வழக்கு அவங்கள்ட்ட கிடையாது. அப்படி இருந்தா தானே நீங்க துரத்தி அடிக்கணும். ஃபதகூன மினல் ஸாலிமீன், அப்படி நீங்கள் துரத்தி அடித்தீர்கள் என்றால் துரோகிகள் உள்ள ஆளு நீங்க. என்ன வார்த்தையை போடுறாங்க இருப்பாங்க. பிரெஞ்சு புரட்சியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வரலாற்றுல வரும். அதெல்லாம் என்ன, பிரபுக்கள் அவை என்று தனியாவை, பாட்டாளி அவை, பாட்டாளி மக்கள் அவை என்று தனியாவை, இப்படிதான் பிரிச்சான். இதுலதான் அந்த பாட்டாளி வர்க்கம் கொந்தளித்து எழுந்ததுதான் பிரெஞ்சு புரட்சி. இதற்கெல்லாம் தீர்வாக இன்றைக்கே இஸ்லாம் இது போன்ற கருத்தை சொல்லிவிட்டது. ஆனா அந்த மக்கள் இதெல்லாம் பார்க்கல. மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு மிக அழகான முறையில் இந்த செய்தியை எப்படி நடக்க வேண்டும் என்பதை ரப்புல் ஆலமீன் விரித்து விளக்கி கூறிவிட்டான். கதாலிக்க ஃபத்தன்னா பாலகம் பிபால், இப்படிதான் ஒரு சிலரை வைத்து நாம் சோதிக்கின்றோம். லியகூலு ஹாவுலாயி மன்னல்லாஹு அலைஹிம் மின் பைனினா, இவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா அருள் செய்து விட்டானா என்று சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இப்படி வைத்திருக்கின்றான். அலைஸல்லாஹு பிஅலம பிஷாக்கிரீன், நன்றி உள்ளவர்களை அல்லாஹ்வுக்கு தெரியாதா என்று சொல்லிட்டு உலகத்துல நீங்க பார்ப்பீங்க, நாடாளுமன்றத்தில் எம்பிக்கெல்லாம் இருப்பாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரைம் மினிஸ்டர் வருவாரு, தலைமை அமைச்சர் வரும்போது எல்லாரும் எழுந்திருச்சு நிற்பாங்க. அத போல மந்திரி சபை நடக்கும்,
மந்திரி சபையில எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த மந்திரி சபையில பிரைம் மினிஸ்டர் வரும் பொழுது பிரைம் மினிஸ்டருக்காக எழுந்திருச்சு நிக்கணும். சோனியா காந்தி வருவாங்க சேர்பர்சன், அவங்க வர்றதுக்காக எழுந்து நிக்கணும். அத போல முதலமைச்சர் அவருடைய அமைச்சரவை நடக்கும் அல்லது சட்டமன்ற கூட்டம் நடக்கும், அதுல சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க. முதலமைச்சர் வரும்போது எழுந்திருச்சு நிக்கணும். ரொம்ப போக வேண்டாம். இந்த மதரசாக்கள்ல ஓதி கொடுக்கறாங்களே, மதரசாக்கள்ல எல்லாம் நிறமாத கற்பிணியா உட்கார்ந்துட்டு பாடம் நடத்துறாங்களே, இந்த ஆலிம்கள் அவங்க பாடம் நடத்த வரும்போது அவங்கள்ட்ட படிக்கிறாங்களே அந்த ஆட்கள்லாம் எழுந்துச்சு நிக்கணும். நாங்கெல்லாம் எழுந்துச்சு நின்றுக்கோம். அசரத்து வரும்போது எழுந்துச்சு நிக்கணும். மதரசாவில நாங்க தான் முதல்ல தௌஹீதுக்கு வந்த பிறகு அடிச்சு நொறுக்கணும், அதெல்லாம் கிடையாது. நாங்க வரும்போது அந்த மாணவர்கள் எழுந்துச்சு நிக்க மாட்டாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் இதை உடைச்சு விட்டாங்க. இந்த எழுந்துச்சு நின்று மரியாதை செய்யறதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. உங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க இந்த பிரைம் மினிஸ்டர் வரும்போது இவன் தான் வந்து என்ன செய்வான், வணக்கம் வணக்கம் அப்படிமா அவ்வளோ கொண்டு போட்டு இறங்கிடுவானோ. அப்படியே தேர்தலில் இன்னும் போயிடுவானோ, சுஜூதுக்கே போயிடுவானோ தேர்தல் நேரத்தில். ஆனா அல்லாஹ் நம்மளை எல்லாம் காப்பாற்றிட்டான். இந்த சலாம் சொல்லும் போது கூட அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் குனிய கூடாது. அதனால நிமிர்ந்துகிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு மாதிரியா வெறுப்புக்குரிய ஆகணும். குனியாம அழகான முறையில் அஸ்ஸலாமு அலைக்கும் விளங்குறதுக்காக தான் கையை உயர்த்துறது. கையை உயர்த்தனுங்கிறது சலாமுக்கு உள்ள ஒரு அந்த முகமன் கூறக்கூடிய வகையில் அது வரல. கொஞ்சம் தூரத்தில் போறாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு தெளிவிக்கிறதுக்காக வேண்டி. புரியுதா? இப்போ மார்க்க என்ன சொல்லுது பாருங்க, இதா ஜாஅக்கல்லதீன யூமினூன பிஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை ஈமான் கொண்ட மக்கள் வந்தால் ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும், நீங்க அவர்களை பார்த்து ஸலாமுன் அலைக்கும் சொல்லுங்க அப்படிங்கறாங்க. என்ன மார்க்கம், எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்க மார்க்கத்தை நீங்கள் பாருங்கள். அப்ப நாம இங்க என்ன பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாட்டாளி வர்க்கத்தை, அந்த பஞ்சை பராரிகளாக இருந்தாங்களே, முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களே, அந்த விஐபிக்கள் சொல்றதை கேட்டு நீங்க ஒதுங்கிக்கங்க, ஒதுங்கிக்கனா நிரந்தரமா இல்ல, அவங்க வரும்போது நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல நினைச்சாங்க. கிடையவே கிடையாதுன்றான் அல்லாஹ் தஆலா, துரத்தி அடிக்க கூடாதுன்றாங்க. அந்த சம்பவத்தில் உள்ளதா இன்னொரு சம்பவம். என்னது? இது தொடர்பான சம்பவம் தான். அபசவத்தவல்லா, முகம்மது முகம் கடுகெடுத்து விட்டார், சுளித்து விட்டார், ஒத்தவல்லா புறக்கணித்து விட்டார். அஞ்சா உள்ளாமா, குருடர் ஒருவர் வரும்போது உமா இதிரீக்கல அல்லஹு யஸ்ஸக்கா, அதாவது இது மாதிரி ஒரு விஐபிக்கள் ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் இவர் வர்றாரு, வந்து மார்க்கத்தை கேட்க வர்றாரு. கேட்க வரும்பொழுது ரசூலுல்லாஹ் என்ன இது பெரிய விஐபிகள் தான், அந்த விஐபிகள் ரசூலுல்லாஹ் வந்து சொந்த காரியத்துக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வர மாட்டாங்களா என்று எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்போது வந்து இவர் குறுக்கிடுறாரு அப்படின்னு நினைச்சு முகத்தை சுழிச்சிட்டாங்க. சுழிச்சது அந்த நபிக்கு, அந்த நபி தோழருக்கு தெரியல, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூமுக்கு தெரியல. ஆனா அல்லாஹ் பார்த்து விட்டு உடனே அங்கேயே கண்டிக்கிறான். அபசவத்தவல்லா, கடுகடுத்து விட்டார், புறக்கணித்து விட்டார். அஞ்சா உள்ளாமா, குருடர் ஒருவர் வரும்போது உமா யுத்ரீக்கல அல்லஹு யஸ்ஸக்கா, அவர் தூய்மையாக கூடும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் யஸ்ஸக்கரு ஃபதன்ஃபவுதுக்கிறான், அவர் படிப்பினை பெறுவார், அந்த படிப்பினை அவருக்கு பயனளிக்கும் என்பது எப்படி தெரியும்? அம்மா மனிஸ்தகனா, இவரோ உங்களிடத்துல வந்து மார்க்கத்தை தெரியணுங்கிறதுக்காக வேண்டிய ஆவலோடு வர்றாரு. எவன் மார்க்கத்தை பற்றி வேண்டாம் என்ற மிதப்புல இருக்கிறானோ அவனை பட்டு கம்பளம் போட்டு வரவேற்கிறீங்க. ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறான் பாருங்க. ஒமா அலைக்க அல்லாஹ் யஸ்ஸக்கா, இவன் தூய்மையாகவில்லை என்றால் உனக்கு எந்த விதமான ஒரு கேள்வியும் கிடையாது. அம்மா மஞ்சாக யஸா வஹுவ யக்ஷா, பயந்து நடுநடுங்கி மார்க்கத்தை தெரிய வேண்டும் என்று வருகின்றாரே, தலஹா, அவரை விட்டு நீங்க வந்து சும்மா அலட்சியமாக நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க பாருங்க. கல்லா இன்னஹு ததுக்கிரா, கல்லா இன்னஹா ததுக்கிரா, இது இறைவனிடத்தில் இருந்து வந்த நினைவூட்டல். அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அது என்ன? இந்த சத்திய கருத்தை மக்களுக்கு மத்தியில சொல்லும் போது இப்படி பணக்கார வர்க்கம் சொல்லும், இவங்க எல்லாம் வந்து பாட்டாளி வர்க்கம், இந்த சின்ன பசங்க எல்லாம் போக சொல்லுங்க, அவன் தான் இந்த பள்ளியினுடைய உயிர் நாடியா இருந்துகிட்டு இருக்கான். இங்க இருந்து ஒரு மந்திரி வர்றாரு, என்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் துரத்தி விடுங்க அப்படின்னு சொன்னா துரத்தி விட முடியுமா? அவங்க தான் முதுகெலும்பு. இதே போல ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு இடத்திலையும் அவங்க தான் முதுகெலும்பு. நாம இந்த தௌஹீதுக்கு எதிராக உள்ள விவாதங்கள்ல, வரக்கூடிய வாதங்கள்ல உள்ளது என்னது?
நம்மள மக்கள் பார்த்து சொல்லுவாங்க, இந்த இயக்கத்துல பெரிய ஆட்கள்லாம் ஒண்ணும் இல்லையா, தேவையில்லப்பா, அவன்லாம் தேவையில்லை. யாரு தூய்மையான முறையில சத்தியத்தை ஏற்க வந்திருக்கிறானா அவங்க போதும். அதான் நீங்க பார்த்தீர்களாக்க அந்த பணக்கார வர்க்கத்தை தான் சம்பந்தம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த தௌஹீத் பக்கம்லாம் ரொம்ப நெருங்க மாட்டாங்க. அல்லாஹ் அது மாதிரியான ஆட்கள் தான் இங்க தேவையில்லை. இந்த இயக்கத்தோடு இணங்கி இந்த இயக்கத்தோடு ஏக்கமாக ஒன்று யார் இருக்காங்களோ அவங்க தான் இந்த இயக்கத்துல தேவைங்கிறத இந்த கருத்து நமக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த நன்மக்களுடைய பட்டியல்ல, அதாவது சத்தியத்தை சத்தியம் என்று தெரிந்து வர்றாங்களே அப்படிப்பட்ட மக்களாக நம்மை ஆக்கி வைத்து இறைவனுடைய திருப்புருத்தத்தை பெற செய்வான். இறை தூதர்கள் பிரச்சாரம் செய்யும் போது என்னென்ன விமர்சனங்களை, வாதங்களை சந்தித்தார்கள் என்பதை பார்த்து வருகிறோம். அந்த இறை தூதர்கள் சந்தித்த விமர்சனங்கள்ல மிக முக்கியமான விமர்சனங்கள், கடுமையான வார்த்தைகள் என்னவென்று பார்க்கும்போது மொத்தம் 3. அந்த இறை தூதர்கள் பிரச்சாரம் செய்கின்ற போது மக்கள் அவர்களை நோக்கி நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். காதிபு அல்லது கர்தாபு, மிகப்பெரிய பொய்யர் என்ற இந்த ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். அடுத்தது மஜ்னூன், பைத்தியக்காரர் என்ற இந்த குற்றச்சாட்டையும் வைத்தார்கள். மூன்றாவதாக சூனியக்காரர், இவர் சூனியம் செய்யக்கூடியவர், மக்களை ஒரு மாதிரியாக மயக்கக்கூடியவர் என்ற கருத்தை வைத்தார்கள். அடுத்தது அல் மஸ்ஹூர் அல்லது மஸ்ஹூர், மற்றவர் இவருக்கு சூனியம் செய்து விட்டார்கள், சூனியத்தினால் பாதிக்கப்பட்டவர் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்தார்கள். இது 4வது குற்றச்சாட்டு. அடுத்தது காஹின், குறிகாரர் என்ற குற்றச்சாட்டையும் வைத்தார்கள். இது 5வது குற்றச்சாட்டு. 6வதாக எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஷாயிர், கவிஞர் என்ற குற்றச்சாட்டை வைத்தார்கள். இதுல குறிகாரர், கவிஞர் என்று சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, நீதி உள்ளவையெல்லாம் மற்ற தூதர்களை நோக்கி அந்தந்த காலத்தில் உள்ள மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற அந்த வேளையில அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி குறிப்பிடுகின்றான். அந்த சமுதாயம் அவர்களை நோக்கி சொன்னது, கஸ்ஸபத் கப்லஹும் கௌமு நூஹ், இதற்கு முன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் அவர்களை பொய்ப்படுத்தியது. ஃபகஸ்ஸபு அப்தனா, அவர்கள் நம்முடைய அடியாரை பொய்ப்படுத்தினார்கள். வகாலு மஜ்னூன், இந்த நூஹு ஒரு பைத்தியக்காரர் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆரம்பமாக முதல்ல அனுப்பப்பட்ட தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலம் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தவர்கள். அவர்களுடைய பிரச்சாரத்தை ஏற்று வந்த மக்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிக சொற்பமான தொகையினர் தான். அந்த இறை தூதர் அந்த மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்யும் போது இந்த பட்டத்தை வாங்கினார். அதாவது சொல்லுவாங்கல்ல, எல்லோருமே நிர்வாணமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவன் மட்டும் ஆடையை விடுத்தால் அந்த நிர்வாணத்தில் உள்ளவர்கள்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க இவர் பைத்தியக்காரர் என்று. அது மாதிரியான ஒரு நிலைதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் எந்தெந்த இறை தூதர்கள் பிரச்சாரம் செய்தார்களோ அவர்களுடைய நிலை. அல்லாஹ் ஒருவன், இந்த சிலைகள் எல்லாம் கேட்காது, அவைகளுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது, அழகும் ஐதின் எபுதிஷூன பிஹா, இந்த சிலைகளுக்கு கைகள் இருக்கின்றனவா அல்லது இறந்து போன அந்த பெரியார்களுக்கு கைகள் இருக்கின்றனவா, அந்த கைகளை வைத்து அவர்கள் பிடிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா, அழகும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா, அவர்களுக்கு கால்கள் இருக்கின்றனவா, அந்த கால்களை வச்சு அவைகள் அல்லது அந்த சிலைகள்
அந்த பெரியவர்கள் இறந்து போன ஆட்கள் நடப்பார்களா, நடக்குமா என்று கேட்கின்றான். அலகும் ஆயினும் இப்சுரு நபியா, அவர்களுக்கு பார்க்கக்கூடிய கண்கள் இருக்கின்றனவா? இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். அழகும் ஆதானும் இஸ்மவுன பிஹா, செவிமடுக்கக்கூடிய செவி புலன்கள் அவர்களுக்கு இருக்கின்றனவா? இப்படி இறை தூதர்கள் கேட்டான். இப்படி கேட்ட அந்த இறை தூதர்களை பார்த்து அந்த சமுதாயம் என்ன முத்திரையை குத்துகின்றது? பைத்தியக்காரர். இப்படி ஒவ்வொரு இறை தூதரையும் பார்த்து அப்படி சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், கதாலிக மா அதல்லதீன மின் கப்லிஹிம் மின் ரசூலின் இல்லா காலு சாஹிருன் அவ் மஜ்னூன். இதற்கு முந்தி எந்த இறை தூதர் வந்திருந்தாலும் அவர்களை பார்த்து அவர் சூனியக்காரர் அல்லது பைத்தியக்காரர் என்று எந்த சமுதாயம் சொல்லாமல் இருந்ததே கிடையாது. எல்லா இறை தூதர்களும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து யார் வரைக்கும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் பைத்தியக்காரர் என்ற இந்த பட்டத்தை வாங்காம கிடையாது. அப்படி அந்த மக்கள் விமர்சனம் செய்தார்கள். அடுத்து இப்படி ஒவ்வொரு இறை தூதரா நம்ம பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புறவனிடத்துல வந்து பேசுறாங்க. அப்படி பேசக்கூடிய அந்த கட்டத்தில் அவங்க சொல்றாங்க, இன்ன ரசூலக்குமுல்லதி உர்சில இலைக்கும் லமஜ்னூன், உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாரே, கிண்டல் அடிக்கிறான், இந்த தூதர் இருக்கிறாரே பக்கா பைத்தியக்காரர், தெளிவா சொல்றான். அதுவரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரிடத்தில் தான் வளர்ந்தார்கள்? ஃபிரௌனிடத்தில் தான் வளர்ந்தான். சாப்பிட்டது, கொண்டது, அவருடைய தங்குமிடம், முறைவிடம், உணவு எல்லாம் ஃபிரௌனிடத்தில் தான். ஒரே ஒரு ஆளை என்ன செய்தாங்க, அதாவது 2 பேர் சண்டை போடும்போது பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறான். பைத்தியக்காரனை கூப்பிடுவாங்களா? அப்படி பஞ்சாயத்து செய்ய போகும்போது என்னடா நினைச்ச அப்படின்னு ஒரு குத்து விடுறாரு. வக்கத மூசா பக்கல்லா அழகி ஒரு குத்து விடுகின்றார். அவன் இறந்து போய் விடுகின்றான். ஆஹா, நாம் ஒரு கொலை குற்றத்தை செய்து விட்டோம் என்று அப்போதுதான் அவர்கள் தப்பி ஓடுகின்றார்கள். இறை தூது செய்தி அவர்களுக்கு கிடைக்கின்றது. திரும்ப வருகின்றார்கள், பிறவனிடத்தில் பேசுகின்றார்கள். வரிசையாக பட்டியல் போட்டு அது மாபெரும் அரசன் அவன் வருவதற்கு முன்னால கலங்குறாங்க, தயங்குறாங்க. தயங்காதீங்க, நீங்க போங்க, உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொல்லி அனுப்புகின்றான். அப்போதுதான் படபடபட என்று அப்படியே வசனமலைய பொழிகின்றார்கள். அப்படி வசனமொழி பொழிந்து கொண்டிருக்கும் போதுதான் சொல்கின்றான், இன்ன ரசூலுக்கும் உள்ளதி உர்சில இலைக்கும் லமஜ்னூன், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த தூதர் இருக்கிறாரு பைத்தியக்காரர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றான். ஃபிரௌன் அவருடைய சமுதாயம் அப்படி குறிப்பிட்டது. இதே வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சமுதாயம் சொன்னது பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான், யா அய்யுஹல்லதி நுஸ்ஸில அலைஹி ذிக்ர், தூது செய்தி கொடுக்கப்பட்டவரே, நினைவூட்டல் அருளப்பட்டவரே, இன்னகல மஜ்னூன், நீங்கள் பைத்தியக்காரர் தான். யாரை பார்த்து? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மக்கள் அப்படி சொல்கின்றார்கள். அடுத்து இப்படி இவங்க சொல்றாங்களே, இதற்கு அந்த இறை தூதர்களுக்கு அல்லாஹ்வே வசனத்தை அருளி அவர்களாம் பைத்தியம்லாம் கிடையாது, தெளிவான நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றான், அவலம் யதஃபக்கரு மா பி சாஹிபி மின் ஜின்னா, இந்த இவர்களுடைய தோழருக்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான், இவரோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறாரே, இவரோடு இதுவரைக்கும் பழகி கொண்டிருக்கின்றாரே, அவருக்கு பைத்தியம் இல்லை என்று கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இன் ஹுவ இல்லா நதீருன் முபீன், இவர் மிக தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடியவர். அடுத்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அந்த மக்கள் சொல்றதுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்கின்றான், அஃப்தரா அலல்லாஹி கதிபன் அம்பிஹி ஜின்னா, இவர் அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி பொய் சொல்கின்றாரா அல்லது இவருக்கு பைத்தியம் இருக்கிறதா
என்று அந்த மக்கள் பேசிக் கொள்றத அல்லாஹ் தஆலா சொல்றான். பலில்லதீன லா யுமினூன பில் ஆখিরা ஃபில் அஸாபி வல் ضلالில் பஈத். இந்த ஈமான் கொள்ளாமல், மறுமையை ஈமான் கொள்ளாமல் இருக்கின்றார்களே, இவர்கள் மிக வழிகேட்டிலே இருக்கின்றார்கள், கடுமையான வேதனையை சந்திப்பதற்கு இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி எடுத்து சொல்கின்றான். ஆக இந்த இறை தூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லோருமே இந்த பைத்தியக்காரர் என்ற பட்டத்தை அந்த சமுதாயத்தால் சூட்டப்பட்டிருந்தார்கள். அடுத்து பார்க்கிறோம் பொய்யர். இந்த வார்த்தையும் அவங்க எல்லா இறை தூதருக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை பற்றியும் சொல்லி காட்டுகின்றான். இதற்கு முந்தைய அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுமே பொய்ப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த மக்கள் இதற்கு முந்தி என்னென்ன தூதர்கள் வந்தார்களோ அவர்களை எல்லாம் பார்த்து இவர்கள் எல்லாம் பொய்யர்கள் என்ற அந்த குற்றச்சாட்டை சாட்டாது இருந்தது கிடையாது. எல்லாரை பார்த்தும் அவங்க இவர் பொய்யர் தான் என்று குறிப்பிடுகின்றார்கள். உங்களை பொய்ப்படுத்துறாங்களா? உங்களுக்கு முந்தி வந்த எல்லா இறை தூதர்களும் பொய்ப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, யாரையுமே விட்டது கிடையாது என்று அல்லாஹ் தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் தெரியுமா? அழகான ஒரு பதில் ரப்புல் ஆலமீன் இறை தூதருக்கு தெரிவிச்சு கொடுக்கிறான். குல் லவ் ஷா அல்லாஹு மா தலவுதுஹு அலைக்கும். அல்லாஹ் நாடி இருந்தால் இந்த குர்ஆனை உங்களுக்கு நான் ஓதி காட்டியிருக்க மாட்டேன். அவன் நாட போய் தான் என்ன செய்றேன், ஓதி காட்டுறேன். வலா அத்ராக்கும் பிஹி, இதை உங்களுக்கு நான் கற்று தந்திருக்கவும் மாட்டேன். ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி, இதற்கு முன்னால் உங்களோடு சேர்ந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? இதுதான் பதில். இவ்வளவு காலம் உங்களிடத்துல வாழ்ந்தன்ல, என்னிடத்தில் நம்பி நீ அமானிதத்தை நீ கொடுத்தில்ல, பொய்யரு பைத்தியக்காரர் என்று சொன்னால் அமானித பொருளை வந்து கொடுப்பியா? நீதான அமீன் என்று சொன்ன, நீதான நம்பிக்கையாளர் என்று குறிப்பிட்டாய், சாதிக் உண்மையாளர் என்று குறிப்பிட்டாய், நீதான அந்த பொருட்களை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வந்து தந்தாய். இப்ப ஏன் நீ இந்த தூது செய்தி வந்த பிறகு என்ன மறுக்கிற? அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, வமா குன்த தத்லு மின் கப்லிஹி மின் கிதாபின், இதற்கு முன்னால் எந்த ஒரு புத்தகத்தையும் வாசித்ததே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மி நபி அவங்க எழுத படிக்க தெரியாத அல்லாஹ் தஆலா எதற்கு அப்படி வச்சிட்டான்னா, இவரு குர்ஆனை தானே இட்டுக்கட்டி சொன்னார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி எழுத படிக்க தெரியாதவர்களா ஆகிட்டான். நேர்மை இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு, நாணயம் இருந்துச்சு, ஒழுக்கம் இருந்துச்சு, எல்லா நல்ல அம்சங்களும் இருந்துச்சு. இந்த எழுத படிக்கக்கூடிய இந்த தன்மை மட்டும் ரசூலுல்லாஹ்ட்ட இல்ல. என்ன செய்தான் அல்லாஹ்? எதற்காக வேண்டி இப்படி விட்டு வச்சான்? இந்த குர்ஆனை அவர் சொல்லணும், அப்படி சொல்லும் பொழுது அந்த மக்கள் ஏற்கணும். இதற்காக வேண்டிதான் எழுத படிக்க தெரியாதவராக ஆக்கி வைத்தான். அல்லாஹ் குறிப்பிடுறான், வமா குன்த தத்லு மின் கப்லிஹி மின் கிதாப், இதற்கு முன்னால் எந்த புத்தகத்தையும் நீ வாசித்தது கிடையாது. வலா தகுத்துஹு பியமீனிக, உன்னுடைய வலது கரத்தினால் நீ எதையும் எழுதியதும் கிடையாது. அந்த புத்தகத்தை ஏட்ட நீ எழுதியதும் கிடையாது. அப்படி நீ எழுத படிக்க தெரிந்திருந்தால் இதல் லர்தாபல் முபத்திலூன், இந்த வீணர்கள் சந்தேகப்பட்டிருப்பார்கள். பார்க்கிறோம்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு கையெழுத்து போறதுக்காக வேண்டி வந்திருக்காங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ்னு போட்டிருக்குது ஒப்பந்தத்துல. அதை அடிக்க வேண்டும், அந்த வார்த்தை இருந்தா கையெழுத்து போட முடியாது என்று சுகையில் எதிர் தரப்புல இருந்து சொல்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை அலி ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு, அப்ப அதை அழித்து விடு என்று சொல்கின்றார். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த பேரை, உங்களுடைய அந்த பேரை நான் என்ன மாட்டேன், அழிக்க மாட்டேன், முடியாது. சரி, எங்க இருக்குது நான் காட்டு, நான் அழிச்சுக்கிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரசூலுல்லாஹ்ங்கறத அடிச்சிட்டு அப்புறம் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அப்போதும் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி அவங்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாதுங்கிறத காட்டி கொடுக்கலாம். எழுதவும் படிக்கவும் அவர்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாமல் இருந்த காரணத்தினாலதான் இதுவரைக்கும் அந்த குர்ஆனை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றவில்லை என்பது
உலகத்தில் இன்றைக்கும் நிரூபணமாகிக் கொண்டிருக்கின்றது. அது இப்படிப்பட்ட வார்த்தை நீங்க கேட்டிருக்கீங்களா? இன்னா அஅதைனா கல் கௌதர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். எப்படி இருக்கு? இரு இரு இருன்னு அழகா முடியுது. தாஹா மா அன்ஸல்னல் குர்ஆன லிதஷ்கா. அங்க எல்லாம் உச்சரிப்பிலேயே கடைசியில அங்கிற அந்த முடிவுல அழகான முறையில் அந்த இழுப்புல அப்படியே அமைகின்றது. சில இடங்கள்ல துர்ஜவோன் ராஜிவோன் இப்படி முடியும். ஒவ்வொரு இடத்திலையும் அந்த வசனங்கள் முடியக்கூடிய அமைப்பு பாங்கு இதெல்லாம் எழுத படிக்க தெரியாத ஒரு ஆளால சொல்ல முடியுமா? இப்போது அதுவும் பாருங்க, எந்த நூல் ரொம்ப இலக்கியமாக இருக்கிறதோ இலக்கியமா உள்ள நூல் மக்களை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கும். இப்போது திருக்குறளை எத்தனை பேர் சொல்ல தெரியும்? துப்பாருக்கு துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் தெரியாது. அவன் சின்ன பிள்ளைய விளையாட்டு துப்பாக்கி தான் தூக்கிட்டு வந்து நிற்பான். சொல்ல தெரியுமா? இலக்கியமா இருக்கிறதெல்லாம் ரொம்ப புத்திசாலி தான் விளங்க முடியும். ஆனா இது அதாவது அரபகத்திலேயே மிகப்பெரிய உச்சகட்ட இலக்கியத்தில் இருந்து கொண்டு ஒரு கிராமத்து வாசி இந்த குர்ஆனை ஓதும். சிறு குழந்தை எப்படி ஓதும்? இந்த குர்ஆன் எல்லாருக்கும் இடத்திலையும் போய் சும்மா சர்வசாதாரணமா அவங்களுடைய வாயில அவங்களுடைய உள்ளத்துல போய் உட்கார்ந்து இருக்குது, கையில உட்கார்ந்து இருக்குது. எப்படி இலக்கியமா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரொம்ப தூரத்துல போயிடும். ஆனா இந்த திருக்குர்ஆன் எப்படி இருக்குது? சும்மா பாமர மக்களும் விளங்கக்கூடிய வகையில அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால முடியுமா? என்ன அழகா ஒவ்வொரு வார்த்தையும் குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். எல்லாம் இஸ்னு அழகா முடியுது. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸவு பில் ஹக்கி வ தவாஸவு பிஸ் ஸப்ர். எல்லாம் இரு முடியுது. அவன் என்ன அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அப்படியே கேட்கிறதுக்கு இதமாக இதயத்தை அப்படியே தொடர மாதிரி அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிக்காத ஒரு ஆள் இதை ஏற்ற முடியுமா? அதுலயும் பாருங்க, உலகம் தட்டை என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்துல ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன் ஃபபிய்யாலா ரப்பிக்குமா துகதிபான். இரண்டு கிழக்குகளுக்கும் இரண்டு மேற்குகளுக்கும் அதிபதி அவன்தான். இரண்டு கிழக்குகள் இரண்டு மேற்குகள் எப்போது உருவாகும்? ஒரு உருண்டை வடிவத்தில் தான் ஏற்பட முடியும். ஒரு பக்கத்துல சூரியன் மறையுது, இன்னொரு பக்கத்துல உதிக்குது. என்ன அழகா நச்சுன்னு இந்த கருத்தை இந்த திருக்குர்ஆன் வைக்குது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அறிவு இருந்தா அது சில சமீபத்தில் உள்ள இந்த நூற்றாண்டுகள்ல தான் பூமி உருண்டனை கண்டுபிடிச்சிருக்கிறான். அதை நிரூபிக்கிறதுக்கு பெரும்பாடு பைபிளிய உலகம் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் எப்படி ஸ்பெயின்ல இஸ்லாமிய ஆட்சி பரவி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பூகோள உருண்டையை வச்சு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சந்தர்ப்பத்தில் ஐரோப்பாவில் என்ன நடந்துச்சு தெரியுமா? பூமி உருண்டை என்று சொன்னதற்காக வேண்டி அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள் தூக்கிலிடப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு கருத்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல முடியுமா? யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி, மனித இனத்தாரே ஜின் இனத்தாரே, இனிஸ்ததாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாத்தி வல் அர்த், முடிந்தால் இந்த வானத்தினுடைய இந்த பூமியினுடைய அந்த எல்லைகளை தாண்டி நீங்கள் போங்கள் அப்படின்னு சொல்லுத ரஹ்மான்ங்கிற அத்தியாயம். இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்துக்கு போயிட்டு வந்தாங்க. மனிதர்கள் இப்படி போக முடியும் என்று ஒரு அறிவியல் அடிப்படையில் நினைச்சு பார்த்திருப்பாங்களா? நபி தோழர்கள் நினைச்சு பார்த்திருப்பாங்களா? அப்ப என்ன மிக தெளிவாக சொல்றான், இவர் பைத்தியக்காரர் கிடையாது, இவர் இறை தூதர், இவர் பொய்யர் கிடையாது. எழுத படிக்க தெரியாதவருடைய வாயில இருந்து இப்படி வருகின்றது என்றால் சாதாரணமான விஷயம் கிடையாது. அடுத்து பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஒரு அத்தாட்சியை சொல்லிக் கொடுக்கிறான். சொல்லு, உனக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா சந்தேகப்படுறதுல நியாயம் இருக்கு, தெரியாத அப்ப இது அல்லாஹ்வுடைய வார்த்தையில இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நம்ப வேண்டாமா? அடுத்து பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதற்கு முந்தி உள்ள சமுதாயத்தின் மீது குற்றச்சாட்டு, இறை தூதர்கள் மீது குற்றச்சாட்டு சாட்டினாங்களே பாருங்க. இதே மாதிரி தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்யும் போது காலு அவங்க சொல்றாங்க, யா சாலிஹு கது குன்த ஃபீனா மர்ஜுவன் கப்ல ஹாதா,
இப்போது இந்த இறை செய்தியை சொல்ல வந்திருக்கிய, இதற்கு முந்தி நீ நம்பிக்கைக்குரிய ஆள்தான். இதற்கு முந்தி நீ நம்பிக்கைக்குரிய ஆளுதான். அத்தன்ஹானா அந்நாபுத மா யாபுது ஆபாவுனா, நீ நாங்கள் இதுவரைக்கும் வணங்கி கொண்டிருந்தோமே, எங்களுடைய பெற்றோர்கள் வணங்கி கொண்டிருந்தார்களே அந்த தெய்வங்களை விட்டா எங்களை நீ தடுக்கிற என்று சொல்கின்றான். இதுல என்ன பார்க்கிறோம்? இன்றைக்கும் நீங்க பாருங்க, ஒரு நம்ம தௌஹீது சகோதரர்களை மாப்பிள்ளை கேட்கறதுக்கு விசாரிக்கிறாங்கன்னு வைங்க, அல்லது பெண்ணு கேட்கறதுக்கு விசாரிக்கிறான்னு வைங்க, அந்த பெண்ணு வீட்டை விட்டு வெளியில வராருங்க, நல்லா அழகா சொல்லுவான், அந்த பையன் ரொம்ப நல்ல பையங்க, சிகரெட்டு பழக்கம் கிடையாது, தண்ணி அடிக்க மாட்டான், படம் பார்க்க மாட்டான், நல்ல உண்மை பேசுற ஆளுங்க, அவன் பாட்டுக்கு தொழுவுறான், ஏன்னா யார்கிட்டையும் எந்த ஒம்புக்கெல்லாம் போக மாட்டான், ரொம்ப நல்ல பிள்ளைங்க அப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க. கடைசியில ஆனா நஜாத் அவ்வளவையும் சொல்லி கொண்டு வந்து என்ன சொல்றான், ஆனா நஜாத்து என்ன, இதுதான் இந்த தௌஹீத சொல்றோம் இல்ல, எல்லோருக்கும் இது கிடைக்குது. நீங்க நாம நமக்கு எல்லாம் இது அந்த பாக்கியம் எல்லாம் இல்ல நினைக்காதீங்க, அல்லாஹ் நமக்கும் கொடுத்திருக்கிறான். ஏன் நாம இந்த பிரச்சார பணியில ஈடுபடுறோம் இல்ல, அப்ப அந்த இறை தூதர்களுக்கு செய்த கொஞ்சம் ஒரு அற்பத்திலே அற்பம், ஒரு அணு அளவுக்கு நமக்கு என்ன செய்யுது, சொட்டு போல நமக்கும் கிடைக்கின்றது. எதுக்கு இதை சொல்றான்? எல்லாம் நல்லதாங்க இருந்துகிட்டு இருந்தான், திடீர்னு தௌஹீதுக்கு போயிட்டான். இன்னமும் நாம வழிகேட்டுல போன மாதிரியும், ரொம்ப மோசமான ஒரு இந்த கொள்ளை அடிக்கிற குரூப்ல போய் சேர்ந்துட்ட மாதிரியும், சம்பல் பள்ளத்தாக்கு குரூப்ல போய் சேர்ந்துட்ட மாதிரியும் பெரிய ஒரு அளவுல பாரதூரமா பாக்குறாங்க பாருங்க. இதுதான் அப்ப இப்படித்தான் இந்த செய்தியை சொன்ன உடனே அவர் சாதிக்க கிடையாது, பொய்யர் அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாருமே அதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அரியது ஒரு பொக்கிஷம் அந்த 40 ஆண்டு கால வாழ்க்கை. இந்த காதியானி பையன் இருக்கான, அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நானும் நபிங்கிறான். உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை என்னடா, நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்றோம், அவனை தோலுரிச்சு காட்டுறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை இருக்குத ரொம்ப துப்புரவான ஒரு வாழ்க்கை. எவனுமே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொன்னது கிடையாது. எவ்வளவோ அவ இந்த தூது செய்தியை சொன்ன பிறகுதான் எதிர்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன நல்ல தெரிகின்றது, திட்டமிட்டு இவர் சொல்றது உண்மை, அதை புறக்கணிக்கணும், அதை நாம ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற ஒரு மறுப்புக்காக வேண்டிதான் அதை சொல்றதுலயே முரண்பாடும் வரும். ஒரு கட்டத்தில் என்ன சொல்றானா, இவரு சூனியக்காரர் அப்படிங்கிறான், இவரு மற்றவங்களுக்கு சூனியம் வைக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல சொல்றான், காலல் லாலிமூன இன்தத்தபியூன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, நீங்கள் சூனியம் வைக்கப்பட்ட ஆளை பின்பற்றுகின்றீர்கள் என்று இந்த அநியாயக்காரர்கள் சொல்கின்றார்கள். ஒரு பக்கத்தில் என்ன சொல்றான், இவர் தான் சூனியம் வைக்கிறார் அப்படிங்கிறான். இன்னொரு கட்டத்தில் என்ன சொல்றாங்க, மத்தவங்க இவருக்கு சூனியம் வச்சிருக்காங்க, அதனாலதான் இப்படி இந்த செய்தியை சொல்றாரு அப்படிங்கிறான். எதப்பா நீ சொல்ற? ஒரு இடத்துல சொல்றான், முஅல்லமுன் மஜ்னூன், இவர் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் பைத்தியக்காரர். கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தா விவரம் உள்ள இல்ல, பைத்தியக்காரன் சொல்ல முடியுமா? அவ எப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க. அப்ப இதற்கு காரணம் என்னன்னா, இந்த தூது செய்தியை சொன்ன ஒரு காரணத்திற்காக வேண்டித்தான் இவ்வளவு பெரிய விமர்சனங்களை அவங்க சந்திக்கிறார்கள். இன்றைக்கும் தௌஹீதை சொல்றோம் இல்ல, நம்மளை பார்த்து பைத்தியக்காரங்கிற வசனம், அந்த கிண்டல் நம்ம நோக்கி வந்துட்டு தான் இருக்கு. லூசு மாதிரி உலகிட்டு இருக்கானோப்பா, அல்ல 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 மட்டும்தான் கூப்பிடணுங்கிறான், கிற்கணும் சொல்றான் தெரியுமா? இதுதான் இன்றைக்கும். வேற என்ன, அவன் முஹீதனை கூப்பிடுறான், அதுக்கடுத்து ஹாஜா முஹீதனை கூப்பிடுறான், லோக்கல் அவுலியாக்களையும் கூப்பிடுறான், இப்படி பல அவுலியாக்களை அவன் கூப்பிட்டு இருக்கிறான். நாம என்ன செய்யறோம், ஒரே ஒரு ரப்புல் ஆலமீன் அவனை மட்டும் கூப்பிடுங்கிறோம். நம்மளை பார்த்து என்ன சொல்றான், ஆனா அவன் தான் லூசு, அவன் தான் பைத்தியக்காரன். அப்படி இருந்து கொண்டு நம்மை பார்த்து என்ன சொல்கின்றான், பைத்தியம் என்று சொல்கின்றான். பாருங்க, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஏதோ சூனியம் ஏற்பட்டு போச்சு, அவருக்கு ஏதோ காற்று மேலாடுது என்பது போன்ற இந்த தகவல் கிடைத்து ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்கு வர்றாங்க. அவர் பேரு லிமாத். அவர் இந்த மந்திரிக்கிற ஆளு. அவர் என்ன செய்யறாருன்னா, நான் இந்த காற்று கருப்புக்கெல்லாம் மந்திரிப்பேன்,
என்று சொல்லி அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முகவரியை கேட்டு சந்திக்கிறதுக்கு வர்றார். இன்ன முஹம்மதன் மக்காவுல உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, யார்கிட்ட? லிமாதுட்ட. முகமது வந்து பைத்தியக்காரரு அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, லவ் அன்னி ரஐது ஹாதர் ரஜுல, அந்த ஆளை நான் பார்த்தேன் என்றால் அல்லல்லாஹ யஸ்ஃபிஹி அலா, இதை நல்ல வார்த்தை சொல்றார், அல்லாஹ் என் கையின் மூலமாக அவருக்கு ஒரு நிவாரணத்தை கொடுப்பான் என்று இப்படி சொல்கிறார். இப்படி சொன்ன உடனே அத மாதிரி அவர் வந்து சந்திக்கவும் செய்றார். யா முஹம்மத், ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. முஹம்மதே இன்னி அர்த்தி மின் ஹாதிஹர் ரீஹ், இந்த காற்றை விட்டு உங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக நான் மந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்றாங்க. இன்னல்லாஹ யஸ்ஃபி அலா யதிய மன்ஷா, தான் நாடியவர்களை அல்லாஹ் என்னுடைய கை மூலமாக குணமும் படுத்துவான். நல்ல அழகான வார்த்தை. இப்படி சொல்லிவிட்டு ஃபஹல்லக, மந்திரிக்கவா அப்படின்னு ரசூலுல்லாஹ் ரொம்ப பணிவா கேட்கிறார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டு, எனக்கே நீ மந்திரிக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. என்ன அர்த்தம்? எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு, அவனிடத்தில்தான், அவனையே நாம் புகழுகின்றோம், அவனிடத்தில்தான் நாம் உதவி தேடுகின்றோம். அவன் யாருக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நினைக்கின்றான் அவருக்கு வழிகாட்டுகின்றான். அவரை கெடுக்கக்கூடியவன் எவனுமே கிடையாது. அவன் வந்து யாரை வழி கெடுக்கணும் என்று நினைக்கின்றானோ அவனுக்கு வழிகாட்டக்கூடியவனும் கிடையாது. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணை கிடையாது. முஹம்மது, நான் அவனுடைய தூதராகவும் அவனுடைய அடியாராகவும் இருக்கின்றேன் என்று சொன்ன உடனே மந்திரிக்க வந்தவர், நீங்க அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. திரும்ப சொல்றாங்க. திரும்ப சொன்ன இவர் சொல்ல சொல்ல அந்த வார்த்தை நல்லா மணக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஏன்னா இதை சொல்லிதான் நாம ஆரம்பிக்கிறோம். எந்த ஒரு பேச்சாளனும் நம்ம பேசுற உடனே 10 பேர் ஹிதாயத்துக்கு வந்துறாங்கிற திமிர் வந்துடக்கூடாது. இல்ல, அல்லாஹ் நான் தான்டா ஹிதாயத்து, அது உள்ள அடங்கி நீ உன்னுடைய பேச்சினால வந்துருச்சுலாம் நினைக்காத. அல்லாஹ்வுடைய நாட்டத்தினுடைய அடிப்படையில் தான் ஹிதாயத்து அப்படிங்கறத சொல்லிதான் ரசூலுல்லாஹ் பயானே ஆரம்பிக்க சொல்றாங்க. இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு சொற்பொழிவாளரும் இதை சொல்லி துவங்குங்க. நாம் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்ன உடனே அவர் சொல்றாரு, 3 தடவை இப்படி கேட்டுட்டு, குறிகாரர்களுடைய சொல்லை கேட்டிருக்கின்றேன், சூனியக்காரர்களுடைய சொல்லை கேட்டிருக்கின்றேன், கவிஞர்களுடைய கவிதை வரிகளை கேட்டிருக்கின்றேன், ஆனா உங்களுடைய இந்த வார்த்தைகளை போன்று இதுவரைக்கும் நான் கேட்டதே கிடையாது என்று சொல்லிவிட்டு, கொஞ்ச நேரத்தில் வைத்தியக்காரரு, அவரை வைத்தியம் செய்ய வந்தவர், மந்திரிக்க வந்தவர் எந்திரிக்க முடியாம இவரை வைத்தியத்துக்கு ஆட்பட்டு, உங்களுடைய கைகளை கொடுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், லிமாத் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. வைத்தியக்காரர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வைத்தியம் கிடையாதுப்பா. இப்படி ஒரு ஆள் இல்ல, பல ஆள் இல்ல, அப்படியே இஸ்லாத்தில் உள்ள மக்கள் இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு இஸ்லாத்திற்கு வந்தாங்க. அவன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பைத்தியங்கிறது கிடையாது, அவர் பொய்யருங்கிறது கிடையாது, உண்மையாளர், நம்பிக்கையாளர், புத்திசுவாதி குணம் உள்ளவர், மாபெரும் ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறார் என்றுதான் மக்கள் கூட்டம் கூட்டமாக நம்பினார்கள். அதனால இதே போலதான் எல்லா இறை தூதர்களும் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் தகர்த்து எறியப்பட்டு விட்டன என்பதை நாம் குர்ஆன்ல இருந்து நாம் பார்க்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும்
சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah